मामुपेत्य पुनर्जन्म दुःखालयमशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानः संसिद्धिं परमां गताः. ஸோ போன ஸ்லோகத்தோட அந்த அந்தகால ஈஸ்வர ஸ்மரணம் உடைய ஆன்சர் ஓவர். இப்போ வரப்போகிற ஸ்லோகங்கள், அதாவது 15வது ஸ்லோகத்துலேருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய கோல் பற்றி பேசுகிறார். இப்போது கோல் அப்படின்னு சொன்னால் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சாத்தியத்தை சாஸ்திரம் அகெயின் ரெண்டாக பிரிக்கிறது. ஒன்று மற்ற ஃபைனைட் விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருது. ஒன்று ஃபைனைட் கோல், இன்னொன்று இன்ஃபினிட் கோல் ஆர் ஈஸ்வரா. ஒன்று வேர்ல்டு, இன்னொன்று ஈஸ்வரா. ஆர் ஒன்று ஸ்பிரிச்சுவல் கோல், இன்னொன்று மெட்டீரியல் கோல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்டெலிஜென்ட் பீப்புள் எதை கோலாக சூஸ் பண்ணுவா அப்படின்னா ஈஸ்வராவை தான் அவளுடைய கோலாக சூஸ் பண்ணுவா. யார் அன்இன்டெலிஜென்ட்டோ, ஸோ இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் சாஸ்திரம்? விவேகி அவிவேகி இல்லையா? இப்போ விவேகி அப்படின்னு சொன்னால் அவளால் பிரித்து பார்க்க முடியும். எது பர்மனெண்ட்டு, எது இம்பர்மனெண்ட். நித்யானித்ய வஸ்து விவேகா யாருக்கு இருக்கோ அவனை விவேகி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது இல்லாதவனை அவிவேகி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேத தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரஹா ஸ்ரேயோஹி தீரோபி பிரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமம் விரணீதே அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்கிறது. ஸோ கோலையே ரெண்டாக பிரிக்கிறது சாஸ்திரம். பிரேயஸ் ஸ்ரேயஸ் அப்படின்னு பிரிக்கிறது. அதனால தான் அர்ஜுனன் என்ன வேணும்னு கேட்டான், ஸ்ரேயஸ் வேணும்னு செகண்ட் சாப்டர்லேயே கேட்டதுனால தான் இதெல்லாம் பகவான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கார். ஸோ பகவானை சூஸ் பண்ணுறது தான் ரைட் சாய்ஸ். அதனால தான் என்ன சொல்வா அப்படின்னா, முதல்ல கோல் என்னன்னு சூஸ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு கோல் நமக்கு. ஏன்னா நமக்கு தெரியாது எந்த கோல் சரியான கோல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே முதல் கோலாக வச்சுட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கோலை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணணும். சரி, ஏன் பகவானை சூஸ் பண்ணுறது தான் ரைட் சாய்ஸ்? இது ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்த விஷயம்தான். ஏன் பகவானை நான் என்னுடைய கோலாக வச்சுக்கணும்? பகவானை தவிர வேற எதை நான் என்னுடைய கோலாக எடுத்துட்டாலும் அதுக்கு 3 தோஷங்கள் இருக்குது. பகவான் மட்டும்தான் நிர்தோஷம். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படின்னு படித்தோம். ஏதோ ஒரு சாப்டரில் படித்தோம். எந்த சாப்டர் இது? 5வது அத்தியாயத்தில் படித்தோம். இப்போ பாக்கி எல்லாம் என்னென்னா சதோஷம். சதோஷம்னா தோஷத்துடன் கூடிய அப்படின்னு அர்த்தம். எதை எடுத்துட்டாலும் அதில் தோஷங்கள் இருக்கும். என்ன 3 தோஷம்? துக்க மிஸ்ரி தத்துவம். துக்க மிஸ்ரி தத்துவம் அப்படின்னா நீ எதை அடைஞ்சாலும் நீ சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறியே, இல்லை இல்லை அது கூட சேர்ந்து துக்கமும் மிக்ஸ் ஆகி இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. 3 துக்கம் இருக்குது அதில். ஆர்ஜனேய துக்கம், ரக்ஷணே துக்கம், நாஷே துக்கம். அடையும் பொழுது கஷ்டப்பட்டு தானே அதை அடையணும். அப்போ அடையும் பொழுது நான் கஷ்டப்படுறேன், அப்போது ஒரு துக்கம் ஏற்படுறது. அடைஞ்சதுக்கப்புறம் அது என்கிட்டயே இருக்கணும், அதை காப்பாற்றணும் அப்படின்னு அதுக்கு நான் பாடுபடுறேன், அது ரக்ஷணே துக்கம். அப்புறம் அது என்னை விட்டு போயிடுத்துனா துக்கமோ துக்கம், அது நாஷே துக்கம். அப்போ எந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சாலும், புது டிவி வாங்கினாலும் சரி, ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு கார் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு ஆஃபீஸில் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் துக்கமும் கலந்து இருக்கும். 2வது தோஷம் என்னது? அதிருப்தி கரத்துவம். அதிருப்தி கரத்துவம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே
டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நமக்கு கொடுக்காது. இப்போ ஒன்று வாங்கினோன்னா இதை விட பெட்டராக வேறு ஏதாவது எனக்கு கிடைக்குமா? 100 ரூபாய் இருந்தால் 1000 ரூபாய் இருந்தால் பெட்டர், 1000 ரூபாய் இருந்தால் 1,00,000 ரூபாய் இருக்கணும், 1,00,000 ரூபாய் இருந்தால் 1,00,00,000 ரூபாய் இருக்கணும். ஒரு ஸ்லோகம் கூட பார்த்தோம் இல்லையா, 1,00,00,000 ரூபாய் இருந்ததுன்னா 100 கோடி இருந்தால் நல்லாயிருக்கும். 100 கோடி கையில் வந்துடுதுன்னா ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் நல்லாயிருக்கும். எம்எல்ஏவாக இருந்தோன்னா எம்பி ஆகணும், எம்பி ஆனோன்னா பிஎம் ஆகணும், பிஎம் ஆனோன்னா என்டையர் வேர்ல்டே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்படின்னு நம்மளுக்கு மேலே மேலே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்காது. ந வித்தேன தர்ப்பணீயா மனுஷ்யா. கட்டோபனிஷத்தில் நச்சிகேதஸ் ஆல்ரெடி சொல்லிட்டார், எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு அதனால் திருப்தி ஏற்பட போகிறது இல்லை அப்படின்னு. 3 வீடு 4 கார் இருந்தால் கூட நமக்கு வந்து அது போராது. ஸோ அதிருப்தி கரத்துவம். 3வது தோஷம் என்னது? பந்தகத்துவம். மேலே ஒரு அடிக்ஷனை நாம் ஏற்படுத்தின்றுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய விஷயங்களோட அசோசியேட் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது இல்லாமல் நமக்கு இருக்க தெரியறதில்லை. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஃபோன் இல்லாமல் எங்கேயாவது போக முடியுமா நம்மளால்? இப்போது நிறைய விஷயங்களில் நாம் வந்து அது மேலே ஒரு டிபெண்டன்ஸ் வச்சுட்டுருக்கோம். ஸோ இதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், பாக்கி எல்லா வேர்ல்டுலி விஷயங்களும் வந்து ஃபைனைட், அதில் இந்த 3 தோஷங்கள் இருக்குது. ஆனால் ஈஸ்வரா இருக்காரே, பகவான் இருக்காரே, அவர் மட்டும்தான் நிர்தோஷம் ஆர் பூர்ணத்துவத்தை அந்த பகவான் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுறார். இப்போ பகவான் தான் கோல் அப்படின்னு நாம் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன டிஸ்கவர் பண்ண போகிறோம் நம்ம? இப்போது இனிஷியலாக எப்படி வந்து பகவானை சாஸ்திரம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? நான் வேறு, பகவான் வேறு. பகவான் அப்படிங்கிறவர் எங்கேயோ இருக்கார், இப்போது இங்கே இல்லை. அதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு போவோம், இல்லை பூஜை ரூமில் இருப்பார், இல்லைனா கோவிலில் இருப்பார், இல்லைனா வைகுண்டம், கைலாசம், அங்கெல்லாம் மட்டும்தான் பகவான் இருப்பார். ஒரு அவுட் சைட் என்டிட்டி அப்படின்னு தான் சாஸ்திரம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். பட் கிராஜுவலாக நம்ம சாஸ்திரம் படிக்க படிக்க நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து ஏற்படுறது. ஸோ பகவான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார், ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் மட்டும் பகவான் வந்து லொக்கேட்டட் கிடையாது. அப்போ எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளேயும் அந்த பகவான் வந்து இருக்கார் இப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். அப்புறம் எனக்குள்ளேயும் அந்த பகவான் இருக்கார்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னும் ஃபர்தராக நாம் ரிஃபைன் பண்ணி மகா வாக்கியம் படிக்கும் பொழுது தது துவம் அசி அப்படிங்கிற டீச்சிங்கை கேட்கும் பொழுது நமக்கு அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அறிவானது வந்து ஏற்படுறது. அப்போ அந்த பகவானுடைய எசென்ஷியல் நேச்சரும் என்னுடைய எசென்ஷியல் நேச்சரும் ஒன்று தான் அப்படிங்கிற அறிவு வந்து எனக்கு ஏற்பட்ட உடனே இவ்வளவு நாள் நான் வந்து காட் மேலே ஒரு டிபெண்டன்ஸ் வச்சுருந்தேனே, அந்த காட் டிபெண்டன்ஸ் இப்போது செல்ஃப் டிபெண்டன்ஸாக ஆயிடுறது. பகவான் என்கிட்டேருந்து தள்ளியே இல்லை. அப்போ பகவான் வந்து அந்த திருப்தியை ரெப்ரசன்ட் பண்ணுறார், செக்யூரிட்டியை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறார், ஹாப்பினஸை ரெப்ரசன்ட் பண்ணுறார். அப்போ பகவானை சூஸ் பண்ணுறது தான் வைஸ் சாய்ஸ். இதை தான் கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகங்களில் நமக்கு சொல்கிறார். ஸோ மாம் உபேத்திய, ஒரு பர்சன் என்னையே அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன அட்வான்டேஜ்? மகாத்மானஹா, அந்த பர்சன்லாம் எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கணும்? ஏன்னா ரைட் கோலை சூஸ் பண்ணியிருக்கா இல்லையா, அவள் எல்லாருமே மகான்களாக தான் இருக்கணும். ஸோ தன்னோட லைஃப்பில் கரெக்டான சாய்ஸை வந்து அவள் பண்ணியிருக்கா. அதனால் அவளுக்கு புனர்ஜென்ம ந ஆப்னுவந்தி, பகவானையே கோலாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பர்சனுக்கு வந்து புனர்ஜென்மம் இருக்க போகிறது இல்லை, அவள் மறுபடியும் பிறக்க போகிறது இல்லை. இப்போ வந்து நம்ம வேர்ல்டுலி விஷயங்களே கோலாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகும்? நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது இருக்கும்பொழுது ஜாலியாக இருக்கும், அது நம்மளை விட்டு போயிடுத்துனா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் யார் வந்து பகவானை கோலாக சூஸ் பண்ணியிருக்காளோ அவளுக்கு புனர்ஜென்மம் ந ஆப்னுவந்தி. கோலாக சூஸ் பண்ணினா மட்டும் போகாது, அதுக்காக
ஒர்க்கும் பண்ணி அந்த கோலை அவள் வந்து அடைஞ்சிட்டா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு புனர்ஜென்மம் இருக்க போகிறது இல்லை. இந்த ஃபைனைட் விஷயம் இருக்கே அதை பற்றியும் கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்த ஃபைனைட் விஷயம் எப்படிப்பட்டதா அப்படின்னா துக்காலயம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஃபைனைட் விஷயங்கள் தான் துக்கத்துக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். மெட்டீரியல் விஷயங்கள் தான் சோர்ஸ். துக்காலயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ராமாலயம் அப்படின்னா டெம்பிள் ஆஃப் ராமா, கிருஷ்ணாலயம்னா டெம்பிள் ஆஃப் கிருஷ்ணா, துக்காலயம்னா டெம்பிள் ஆஃப் சாரோ, டெம்பிள் ஆஃப் துக்கம். ஏன்னா இப்போ ராமர் கோவில் ஒரு ராமாலயம் அப்படின்னு சொன்னால் ராமர் அங்கே வந்து பர்மனெண்ட்டாக இருப்பார், அதனால தான் அதை ராமர் கோவில் சொல்கிறோம். சிவன் கோவில்னா சிவன் அங்கே பர்மனெண்ட்டாக இருப்பார். அப்போ துக்காலயம்னா துக்கம் அதில் பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதை நமக்கு உணர்த்துறதுக்காக துக்காலயம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கிருஷ்ணர் வந்து காயின் பண்ணியிருக்கார். ஏன்னா நீ எதை எடுத்துட்டாலும் அதில் துக்கம் பர்மனெண்ட்டாக இருக்கும். நம்மளோட இன்க்ளூடிங் அவர் ரிலேட்டிவ்ஸ். காத்தால நன்னா சிரிப்பா, கொஞ்சம் நேரம் ஆனால் மூஞ்சியை திருப்பின்னு போவா, ஏன் வந்து பேச மாட்டேங்கிறா அப்படின்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. திருப்பியும் சாயங்காலம் வந்து திருப்பியும் நன்னா பேசுவா. ஆஃபீஸ்லேயும் இது வந்து நம்மளுக்கு நடக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கேட்ஜெட்ஸே கூட சம்டைம்ஸ் நன்னா தான் வேலை பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வேணுங்கிற பொழுது அந்த ஆப்பெலாம் எங்கே இருக்குன்னே நமக்கு வந்து தெரியாது. அப்புறம் அது வேண்டாம் இனிமேல் பார்த்துக்கலாம்னே கரெக்டாக அது வந்து நமக்கு வரும். அதெல்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து துக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறது. அப்புறம் அது எப்படிப்பட்டது? அசாஸ்வதம். அசாஸ்வதம்னா இம்பர்மனண்ட். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்டிவாக சம்சாரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாம் வந்து அந்த மகாத்மானகாக்கு ஏற்பட போகிறது இல்லை. ஏன்னா அவளுக்கு புனர்ஜென்மம் இருக்க போகிறது இல்லை. பரமாம் சம்சித்திம் கதா, அவள் வந்து அந்த ஹையஸ்ட் கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டா. அதாவது மோக்ஷம் அப்படிங்கிற கோலை வந்து அவள் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டா.